ஸோ உங்களுடைய ரீநீட் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் ஓவராலாக மாடரேட்டாக இருந்தது சார். பயாலஜி ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது சார். கெமிஸ்ட்ரி மாடரேட். ஓகே. ஸோ மே மாதம் நடந்த எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமினேஷனுக்கும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் கம்பேர் பண்ணிங்கன்னா எது ஈஸியாக இருந்துச்சு, எது டஃப்பாக இருக்கு? ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்தது சார். மே 3 எடுத்தது தான் கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சார். ஓகே. ஸோ கோகுலஸ்ரீ, சார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டில் எது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது? பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு சார். ஓகே. ஃபிசிக்ஸ் பேப்பர் இப்போ கம்பேர் பண்ணும்போது லென்த்தியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் பேப்பர். ஓகே. கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்துச்சு சார். ஃபைன் ஃபைன் ஃபைன். இவாஞ்சலின்? சார் பயோ வந்து எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது சார். எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் ஃபிசிக்ஸ் வந்துட்டு அதே மாதிரி தான் லென்த்தியாக தான் சார் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு சார். ஓவராலாக மாடரேட்டாக இருந்துச்சு சார். ஓகே. ஸோ கிரணிக்கா அந்த 3 ஹார்ஸ் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? எஸ் சார். அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? சார் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் மேக் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ். ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு எக்ஸாமினேஷன் ஹாலில்? உங்களுடைய நீங்கள் போய் உட்காந்துற சீட்டிங் பொசிஷன், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே தான் சார் இருந்துச்சு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். ரீநீட் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு? போன தடவை கஷ்டமாக இருந்தது. பயாலஜி ஈஸியாக இருந்தது. ஓகே. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்தது. ஓகே ஓகே. ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது ஃபிசிக்ஸில்? ஃபிசிக்ஸில் 37. ஓகே ஃபைன். ஸோ லென்த்தியாக இருந்துச்சா பேப்பர், இல்லை கம்பேரிட்டிவ்லி ஓகேவா இருந்துச்சு? கொஞ்சம் லெங்க்தி தான். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் லெங்க்தி. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மே மாதம் எழுதுனீங்களே எக்ஸாம், அந்த பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதோட கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. ஒருவேளை ரெண்டு பேப்பரையும் கம்பேர் பண்ணால் எது ஈஸின்னு சொல்லுவீங்க? மே தான். ஸோ சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ உங்கள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? Exam was moderate, was pretty good. ஓகே. ஸோ இந்த பேப்பரில் எது லென்த்தியாக இருந்தது? இஸ் இட் Physics லென்த்தியாக இருந்துச்சு. ஓகே. கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு வந்து தியரி கொஷின் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. போன டைம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. பயாலஜி வாஸ் வெரி ஈஸி. ஓ ஃபைன். ஓகே. ஸோ ஓவரால் நம்ம மே மாதம் நடந்த எக்ஸாமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் மோரல்ஸ் ஒரே மாதிரி தான் சார் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆக்சுவலி. 30 எக்ஸாம்ஸ் மிக்ஸ் தான் இருந்துச்சு பேப்பர். பட் இந்த லெவலில் தான் சார் இருந்துச்சு. எதுவுமே ஹையரா லோவரால இந்த மாதிரி ஃபீலே ஆகல. ஸோ சிமிலர் டு Yeah.